ஆசிரமத்தினுடைய குருவோட நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி நம்ம அவருடைய நிலைகளை தெரிஞ்சுக்கணும், அவர் நம்ம புரிஞ்சு அவருடைய தொடர்புகளை எப்படி வச்சுக்கணும், அதே மாதிரி நவகிரகங்களில் வர்ற குருவை எப்படி நம்ம வணங்கணும், அதே மாதிரி தட்சிணாமூர்த்திங்கிற குருவை எப்படி வணங்கணும், இந்த 3 குருனுடைய நிலைகள் என்ன, அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்கள நாம் எப்படி அருளை பெறுவது, என்ன எதுன்னு அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது, அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நல்லதுங்க, நல்ல கேள்வி இது. சரி. ஏன்னா இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஒரு குருவை பற்றி கேள்வியாக வச்சுருக்கீங்க. ஒரு குரு இல்லை, 3 குருவை பற்றி கேட்டிருக்கீங்க. இல்லை, பல குரு இருக்காங்க, வேலை கற்றுக் கொடுக்குற குரு இருக்காங்க. அது வந்து இது அடிப்படையான கேள்வி. இந்த கேள்விக்கு பல பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்களும் உண்டு. என்ன அப்படின்னா, முதல் கேள்வி வந்து நம்மளுடைய குரு, ஆமாம், ஆசிரம குரு. இந்த ஆசிரம குரு, அந்த ஆசிரம குருவிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும், அவருடைய சொற்படி நாம் எப்படி வாழணும் அப்படின்றத கேட்குறீங்க. ஆசிரமத்திற்குன்னு நம்ம வந்த உடனேயே அவர் வந்து நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, முதல்ல அவர் நம்மளை எதிர்பார்க்குறாரு. ஒருவன் வந்து ஒரு சரியான ஒரு தகுதியான சீடனா அப்படின்றத அவர் எதிர்பார்க்குறாரு. முதல்ல அவர் தான் எதிர்பார்க்கணும். ஆமாம், நாம் அவர் எதிர்பார்க்கக்கூடாது. இவர் சரியான குருவா, தகுதியான குருவா அப்படின்னு நம்ம வந்து அவரை பரிசோதிக்கவே கூடாது. நம்ம தேடி அப்படி பரிசோதிப்பது மகா பாவமும் கூடாது. சரி. எப்படி ஒரு குருவை நாம் வந்து அடையாளம் காணணும் அப்படின்னா, பார்த்த மாத்திரத்திலே நமக்கு அவர் குரு, இவர் தான் குருன்னு நமக்கு தோணணும். சரி, அவர் தான் குரு. இப்போ இது எப்படின்னா ஒரு காதலன் காதலி பாவமாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ வந்து உடல் தேவைக்காக காதலிப்பவர்கள் உண்டு. உடல் தேவைக்காக பார்த்தோன்னே உங்களுக்கு லவ் வந்துடும். மறுநாளே வந்து சினிமா போயிடுவாங்க கூட்டிகிட்டு, இல்லை மறுநாளே பேச்சுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் அது வந்து உடல் தேவைக்கான காதல் அது. ஆனால் இந்த உயிர் தேவைக்கான காதலும் அங்கேயும் உண்டு, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அவங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த கணவன் மனைவின்ற எண்ணம் தோணிடும். அவங்களுக்கு காதல்ன்ற எண்ணம் தோணாமல் கணவன் மனைவின்ற எண்ணம் தோணிடும். அப்போ அதை வெளிப்படுத்துவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வெளிப்படுத்தி நம்ம வந்து எப்படி சேர்ந்து வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கையை அப்படி அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மையான காதல். ஒரு பெண்ணை பார்த்த உடனே இந்த பெண் என்னுடைய மனைவின்னு தோணணும். லவ்வர் அவளை எப்படி ஆக்குறது, அவள் பின்னாடி போய் மனசை கவர்றது, எப்படி அவளை வந்து நம்ம லவ் பண்ண வைக்கிறது, நம்மளை லவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதே மாதிரி தான் இங்கேயும் எப்படின்னா, ஒரு குருவை நம் பார்த்த உடனேயே நமக்கு வந்து உள்ள தோணிடணும், இவர் தான் நம்மளுடைய குரு அப்படின்னு. அப்போ அந்த குருவிட்ட நம்ம போன உடனே அந்த குருவுக்கும் நம்மளை பார்த்த உடனே தோணணும், இவன் நம்மளுக்கு சரியான ஒரு தகுதியான சீடன் அப்படின்னு அந்த குருவுக்கும் தோணணும். அப்படி தோணும்போது அங்கே வந்து எந்த ஒரு வேறுபாடுமே வராதுங்க. அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. அப்படி ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. அந்த நிலை வரணும். அப்படிதான் இருக்கணும். குரு சிஷ்யன் உறவுங்கிறது ஒரு காதலன் காதலி மாதிரியான ஒரு பாவத்தோட தான் இருக்கணும் அது. ஏன்னா இறைவனே வந்து காதலில் தான் அடைஞ்சிருக்காங்க. அதனால தானே காதல்ன்றது வந்து இது வந்து உடல் சார்ந்த ஒரு சொல் அல்ல. காதல் அப்படின்ற ஒரு சொல், இது வந்து காதல் என்ற ஒரு சொல் வந்து ரொம்ப புனிதமான உத்தமமான ஒரு சொல். அதனாலதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமசிவாயவேன்னு நம்ம ஞானசம்பந்த பெருமாள் பாடினாங்க. அப்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்றாரு. அப்ப முதல்ல லவ் பண்றாரு. அவர் யார? கடவுளை லவ் பண்றாரு. அதுதான் காதல். அந்த புனிதமான வார்த்தையை எடுத்துட்டு வந்து இந்த உடல் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதான் அந்த வார்த்தையுடைய தரம் குறைந்து விட்டது. அந்த காதல்ன்ற வார்த்தையை தரத்தை குறைச்சிட்டாங்க இந்த மாதிரியான உடல் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தி. அது மாதிரி ஒரு குருவை பார்த்த உடனே நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காதல் வரணும். அப்படி காதல் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். இது உருப்படுவதற்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன். நான் வந்து இதை வந்து கற்பனைக்காகவோ இதை வந்து மிகைப்படுத்தி பேசுறதுக்காகவோ இல்லை இந்த வார்த்தை ஜாலங்களை பேசி என்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இதை வாழ்க்கைக்கு தேவையான இதுதான் ஒரு குரு சிஷ்ய பாவம்ன்றது, உண்மையான பாவம்ன்றது. அப்போ அந்த குருவை வந்து காதலிச்சு அந்த குரு என்னெல்லாம் சொல்றாரோ அந்த குரு சொல் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே நவதிட்டு போகணும். அவர் என்ன சொன்னாலும் செய்யணும், அதை என்ன சொன்னாலும் கேட்கணும். ஏன்னா குரு வந்து நமக்கு தவறான வழிகாட்டுறவர் கிடையாது. குரு வந்து தாயிலும் சிறந்தவர்.
தாயினும் சிறந்தவர். தாய் கூட பார்த்தீங்கன்னா ஏன் தாயினும் அவர் சிறந்தவர் அப்படின்னா, தாய் வந்து நம்மளை பெத்து போட்டதால அவருடைய கடமை, அவர் நம்ம மேலே பாசமாக இருக்கிறா, நம்ம நல்லது கெட்டதுக்கு அவள் வந்து காரணமாக இருக்கிறா, நம்ம நல்லா இருக்கணும்னு முழுக்க நம்புவான், நினைப்பான். நல்லா ஆயிடணும், நல்லா என் புள்ள மட்டும் உலகத்திலே நல்லவனாக ஆயிடணும், என் புள்ள மட்டுமே உலகத்திலே பணக்காரன் ஆகணும், என் புள்ள மட்டுமே உலகத்திலே சாமர்த்தியசாலி ஆகணும், அதை எல்லாரும் சொல்கிறதையும் என் காதலாக கேட்கணும்னு விரும்புவான். அது ஒரு சுயநலம் அது. ஆனால் குருவுக்கு அந்த மாதிரி சுயநலம் கிடையாது. நீங்கள் மட்டும் சீடர் இல்லை, அவருக்கு பல பேர் அது மாதிரி சீடராக இருப்பாங்க. அப்போ பல பேருக்குமே அவர் தாயாக இருக்கிறாரு. அப்போ தாயை விட, ஏன்னா அவர் ரத்த சம்பந்தம் கிடையாது, அவருக்கு நம்ம யாரோ அவர் யாரோ, நம்ம ரத்தம் அவருக்கு கிடையாது, அவர் ரத்தம் நமக்கு கிடையாது. இங்கே எப்படி நம்ம ஒன்றி நிறணும், உணர்வுலேயே ஒன்றி நிறோம். நம்ம உணர்வு ரீதியாக அதுதான் காதல்னு சொல்கிறது. அந்த உணர்வை தான் காதல்னு சொல்கிறது. அப்போ அந்த உணர்வை தான் கடவுள் மேலேயே நம்ம அதை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகவும் முடியும் நம்மளால். ஏன்னா இந்த உணர்வுல தான் வந்து இந்த விஷயங்களை நம்ம பரிமாறிக்க முடியும், இந்த அன்பை வெளிப்படுத்த முடியும், இந்த பக்தியை நம்ம வந்து உணர முடியும். அதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு காதல் வேணும். அதுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், காதல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்படி வந்து ஒரு குரு கிட்ட வந்து நம்ம ஒரு உண்மையாக இருக்கும்போது எதுக்காக நம்ம அவரை வந்து நம்பணுங்க? ஒரு குரு எதுக்கு நம்ம நம்பணும்? அவரும் மனுஷன், நானும் மனுஷங்க. அவர் சொல்கிறதெல்லாம் நான் எங்கே கேட்கணும், நான் எங்கே செய்யணும்? அவர் ஏதோ உபதேசம் கொடுத்தாரு, ஒரு பயிற்சி கொடுத்தாரு, அந்த பயிற்சியை நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டே போகிறேங்க. ஏதோ காசு கேட்குறாரு, காசு கொடுத்தாச்சுன்னா நான் கொடுத்துட்டேங்க. அவர் சொல்லி கொடுத்ததுக்கு நான் குருதட்சணை வச்சுட்டேங்க. எனக்கும் அவருக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சு போச்சுங்க. நான் ஏங்க அவருக்கு அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்ற கேள்வி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அங்கே முடிஞ்சு போச்சு எல்லாம். இது வந்து இந்த கேள்வி வந்து ஒரு பகுத்தறிவுத்தனமான கேள்வியாக கூட இருக்கும். இது பகுத்தறிவுவாதிகள் முன்வைக்கிற கேள்வியாகவும் இருக்கும் இது. ஆனால் இது போன்ற கேள்விகள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம அந்த ஆன்மீகத்தில் முன்னுக்கு போக முடியாது. ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் யாரும் பார்த்தது கிடையாது, யாராலையும் காட்டவும் முடியாது. அது அப்போ அந்த கடவுள்ன்ற ஒரு பொருளை யாரு காட்ட முடியும்? குருனால தான் காட்ட முடியும். அப்ப அந்த குருவை காட்ட முடியும்னா உடனே கூட்டிட்டு போய் காட்டிட முடியாது. இதுதான் சிக்கல். இல்லை கூட்டிட்டு போய் இந்த பாருப்பா கடவுள்னு காட்டிட முடியாது. அப்ப இந்த குரு என்ன சொல்றோம், என்ன செய்யறாருன்னா நம்மளை பக்குவப்படுத்தணும். அவர் அந்த வழியில பக்குவப்படுத்தும் போது நாம அவர் சொல்றதை கேட்டுதான், கேட்டாதான் அந்த பக்குவம் வரும், தகுதியாக்குறாரு. அப்ப அதுக்குண்டான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. அப்படி உருவாக்கி கொடுத்து அந்த அந்த வழியில நாம வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு பின்னாடி எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும். ஆமா, அந்த நிலையை நாம அதாவது அந்த இறைநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த சீலன் அடையும் போது அந்த குரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு வெளியிடுவார். சரிப்பா, உனக்கு அனுபவம் வந்துருச்சு, நீயே குருப்பா, நீ 10 பேருக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அவரோட முடிஞ்சு. அவர் வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ளவராக இருந்தா உங்களை காலத்துக்கும் சிஷியனாக தான் வச்சிருப்பாரு, காலத்துக்கும் சிஷியனாவே வச்சிருப்பாரு. அந்த மாதிரி குருமார்களும் உண்டு. அது அவரவர் தலையெழுத்த பிரகாரம் தான் அந்த குருமார்களும் கிடைப்பாங்க. அவங்களுக்கு என்ன விதியோ, அவங்களுக்கு என்ன கர்ம வினையை வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அந்த அடிப்படையின் கட்டமைப்புல தான் எல்லாருக்கும் மொத்தம் அவங்களுக்கு குரு கிடைப்பாங்க. காலத்துக்கும் அடிமையா இருக்கிற சீடர்களும் உண்டு. இதே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ குருமார்கள் என்னால சொல்ல முடியும், தனிப்பட்ட முறையில் இப்ப மீடியாவில் சொல்ல முடியாது. அந்த குருமார்கள்ட்ட இருக்கிற சீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் அந்த அடிமையாக தான் இருப்பாங்க, அப்படியே தான் இருக்க முடியும். அவங்க வந்து சுயத்தை உணரவே முடியாது. சுயத்தை யார் காட்டி கொடுக்குறாரோ அவர் தான் குரு. அவருடைய சுயத்தை, அவருடைய சுயத்தை இல்லை, நம்மளுடைய சுயத்தை நமக்கே யார் காட்டி கொடுக்குறாரோ அவர் தான் குரு. அப்ப நம்மளுடைய சுயத்தை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நிறைய பாவ மூட்டைகள் இருக்குது, புரியுதுங்களா? நம்மகிட்ட ஏகப்பட்ட பாவ மூட்டைகள் வச்சிருக்கிறோம் நம்ம. அப்ப இந்த பாவ மூட்டையெல்லாம் எப்படி நீக்கிறது? அதுக்கு தான் குரு சொல்றதை கேட்குறது. அவர் சொல்றதை கேட்டுட்டே வந்தோம்னா அந்த பாவ மூட்டையெல்லாம் ஒன்னொன்னா அவுத்து அவரே வச்சிருவாரு. நம்ம செய்யற வேலை என்னன்னா அவர் சொல்றதை கேட்கறது, அவ்வளவுதான். அவர் சொல்றதை கேட்டுட்டே வந்தோம்னா அவரே அந்த மூட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருவார். அந்த பாவ மூட்டையை அவிழ்த்து போடுகின்ற ஆற்றல் குருவுக்கு மட்டும்தான் உண்டு, கடவுளுக்கு கூட கிடையாது, கடவுளுக்கு கூட நேரடியாக கிடையாது. அப்ப இது மூலமா அவர் எல்லாத்தையும் அவிழ்த்து போட்டு உங்களை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களுடைய சுயத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு குருவா வரக்கூடியவர் தான் குரு.
இந்த இந்த அணுகுமுறையில தான் நம்ம அவரை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு நாம அவரை பார்க்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய சொல்லுலையோ அவருடைய செயலிலேயோ ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட கூடாது. அப்படி உருவாக்கிட்டோம்னா நாம ஒரு தகுதியான சீடனுக்கு உண்டான தகுதியை நாம் இழந்து விடுகிறோம். சீடன் அப்படின்றது கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நிலை கிடையாது. சீடன் அப்படின்ற நிலை சாதாரண நிலை கிடையாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான நிலை தான், ஒரு உத்தம நிலை தான் அது. சீடன் அப்படின்றது ஒரு உத்தம நிலை. அது சீடனா இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு அதே மாதிரி ஒரு குருவா இருக்கிறது அப்படின்றது அதுவும் சாதாரண, அது இன்னும் அதோட பல மடங்கு படிநிலை, ஒரு படிநிலையில உயர்ந்த நிலை அது. அதனால இறைவரோடவே தொடர்புல இருக்கிறது. அதனால வந்து நம்ம வந்து குரு சொல்றத கேட்கணும், குரு வார்த்தை பிரகாரம் நடக்கணும் அப்படின்றது திருமந்திரத்திலே அந்த எழுதி போட்டுறாங்க பாருங்க. தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் குரு சிந்தித்தல் தானே அப்படின்றாரு. அவருடைய திருமேனியவே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். நமக்கு யோசனை புறமே அவருடைய அந்த திருமேனியை ஏன் காணணும்னா அந்த திருமேனியில இருந்து தான் அந்த வார்த்தை வருது. அவர் பேசுற மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. இப்போ கூட நான் போய் பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு நேராக ஐயா ரூமில் போயிட்டு உட்காந்து இப்படியே அவரை பார்ப்பேன். அவர் ஏன்டா பேசுகிற மாதிரியே நான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் பேசுவார் என்கிட்ட, நல்லது கெட்டது எல்லாரும் சொல்லுவார். இப்போவும் எனக்கு அப்போவும் அவர் இருக்கும்போது எனக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாரு. ஞான சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றோம்ல, அஞ்ஞான விஷயங்களெல்லாம் பேசி தான் எனக்கு ஞானத்தையே போயிச்சார். அப்படி எல்லா விஷயங்களுமே என்கிட்ட பேசுவார், சொல்லுவார். இது மாதிரி நிறைய சீடர்கள்ட்ட பேசியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. என்கிட்ட பேசினா தானே நான் சொல்ல முடியும், என்னுடைய அனுபவத்தை தானே நான் பகிர்ந்துக்க முடியும். அப்போ அப்படி பேசும்போது பேசுனதை தான் இப்பவும் போய் நான் அவர்கிட்ட உட்காந்துருக்கும் போது அவர் என்கிட்ட பேசுறாரு. அப்ப எப்படி பேசுறாருன்னா அவருடைய திருமேனி என்னுடைய ரத்தத்துல கலந்துருச்சு, அந்த உணர்வா கலந்துருச்சு, உணர்வுல போய் கலந்துருச்சு. அவருடைய திருமேனி, அவருடைய வார்த்தை, அவருடைய குரல், அவருடைய அசைவுகள் எல்லாமே என்னுடைய ரத்தத்துல கலந்து போச்சு. மனசு எல்லாமே ஒன்னாயிடுச்சு எனக்கு. அதனால நான் அவர் விட்டு அப்படி உட்காந்தேன்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டாலும் போதும், அவரே பேச ஆரம்பிச்சிருவாரு. என்ன நேரில் பேசுறாரு அது மாதிரி அவரும் பேசுவார். சில நேரம் திட்டெல்லாம் விடுங்க, எனக்கு அசிங்கமெல்லாம் திட்டுவார், அதையும் கேட்டுப்பேன். அப்ப இதுதான் குரு தெளிவு குருவின் திருமேனி கண்டல். உணர்வுல காணணும், கண்ணுல பாக்குறது இல்ல, உணர்வுல காணணும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் வந்து நாமளும் நமக்குள்ளவே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் இது மாதிரி சொல்லி கொடுத்தாரு, இது மாதிரி சொன்னாரு, அதை நம்ம அப்படியே ஆகணும். அவருக்கு கொடுத்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த உபதேசத்தை நம்ம வந்து நம்மளுடைய வெறும் வந்து அறிவிலேயே வைக்காம, வெறுமனையா வந்து பகுத்தறிவில் வைக்காம அந்த உபதேசத்தை உயிரோட கலக்கணும், உணர்வுல கலக்கணும். அதுக்கு தான் அவருடைய திருநாமம் செப்பல் அப்படின்னு சொல்றது. தெளிவு குருவின் திருவார்த்தையை கேட்டல், அவர் சொல்றத என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றதுதான் இந்த குரு ஆசீர்வாத. இந்த குருன்னு இல்லை, எல்லா குரு. நான் வந்து இப்ப நம்ம குருவை நீங்க எப்படி நினைங்கன்னு சொல்லல, குருவாவே ஒரு ஆயிட்டோம். ஏன்னா சீடனா ஆகிறது ஒரு குவாலிஃபிகேஷன், அது ஒரு தகுதி. அது ஒரு மனிதன் வந்து எப்ப சீடனா ஆகுறான் அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு சலிப்பு வருது வாழ்க்கையிலையோ, அல்லது வந்து இந்த பல பிறப்பு எடுத்தவங்களுக்கு சில ஞாபகங்கள் வரும். எதை செஞ்சாலும் பழசாகவே தெரியும் அவங்களுக்கு. என்ன ஒரு சலிப்பு வருது நமக்குள்ள, எதுவுமே புதுசாக தெரியலையே, எதை பார்த்தாலும் ஒரு ஓல்டாக ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கு, என்ன காரணம்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆன்மீக சட்டுன்னு பிடிபட்டுரும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இதில் வரணும் இல்லை, சில வசதி படைத்தவங்க கூட இதில் வந்துடுவாங்க. வசதி படைத்தவங்களுக்கு கூட இந்த உணர்வு வந்துடும், சில பேருக்கு வரும். அப்படி வர்றவங்க கூட இந்த ஆன்மீகத்துக்குள்ள வருவாங்க. ஆன்மீகத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க முதல் சீடன் தான் முதல்ல. ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலும் குருவை தேடி தானே வர முடியும். அப்ப குருவிட்ட வர்றாங்கன்னா அவங்க சீடன் தான், எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் சீடன் தான். குரு அவரோட சின்னவராகவே கூட இருப்பார் சில இடங்கள்ல. அப்படி சின்னவரா இருந்தா கூட அவர் தான் குரு. அதனால வந்து இந்த குரு சிஷ்ய பாவனைன்றது வந்து இந்த பாவனைக்கு இணையான ஒரு உறவு உலகத்திலே கிடையாது. எந்த உறவுமே அம்மா அப்பா உறவோ, மனைவி கணவன் மனைவி உறவோ, இல்லது பிள்ளைங்க பெத்தவங்க பிள்ளைங்க உறவோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இறை உணர்வே அப்புறம் தான். ஏன்னா
இன்னும் பார்த்து சொல்ல போனீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா, என்னுடைய வாழ்நாள்லேயே நான் ரொம்ப என்னுடைய கணம், இந்த கணம் தான் ரொம்ப உத்தமமான கணம். அது எதுனா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, நான் அவர்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் பாருங்க. அந்த கணம் தான் அவர்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அந்த நேரம், அந்த ஒரு 30 செகண்டு எல்லாம் 1 நிமிஷம் கூட ஆகும் சில நேரங்கள். அவர் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது நான் பிறந்ததுடைய அவ்வளவு அந்த பிறந்ததுடைய நோக்கம் எனக்கு நிறைவேறிட்டதா நான் நம்புவேன் அந்த நேரத்தில். ஏன்னா என்னுடைய பிறந்த நோக்கம் அங்கே நிறைவேறிடுச்சுன்னு நம்புவேன். ஏன்னா எனக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாரு, நான் அவர்கிட்ட சிஷியனா இருக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த அவ்வளவு ஆனந்த கூத்தாடும் பாருங்க மனசு. நீ ஜெயிச்சிட்டடா சிவகுமார், நீ ஜெயிச்சிட்டடா, நீ உனக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாரா அவனுக்கு அப்படின்னு. இப்போ கல்யாணமே ஆகாத ஒரு முதிர் கன்னிக்கு ஒரு கணவன் கிடைச்சா, ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அந்த கன்னிக்கு, ஒரு முதிர் கன்னிக்கு. அவன் எவ்வளவோ கற்பனை கண்டிருந்தான், இந்த மாதிரிலாம் கணவன் வரணும், அந்த மாதிரிலாம் கணவன் வரணும் அப்படின்னு. அதை நினைச்சிருந்தது ஒரு 40 வயசு கழிச்சு அவளுக்கு ஒரு கணவன் அது மாதிரி கிடைச்சா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதை விட 100 மடங்கு சந்தோஷப்பட்டவன் நான். என் குருவின் காலை தொட்டு நான் வணங்கும் போது அந்த மாதிரி இருக்கணும். அந்த உணர்வுன்றது அப்படி இருக்கணும். நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க, நான் வந்தப்போ அவரை பிடிச்ச 1/2 மணி நேரம் போய் கிண்ணு முடிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ வாசியாக இருந்தாலும் அப்படிங்கிற கிண்ணு முடிச்சிட்டேன். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த உணர்வு ரீதியாக குருவோடு நாம் ஒன்றிணைய வேண்டும். அதுதான் குருவுடைய இது. அதுக்கப்புறம் கேட்டது, நீங்கள் கேட்டது கிரக குரு. அதுக்கப்புறம் கேட்டது இப்போ தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி.